வணக்கம் அன்புக்குரிய நண்பர்களை, இப்பொழுதாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடக்கமான ஊராக சொல்லப்படும் துறநிலாமன. அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுற ஊர் பெரியகலாறு. அந்த பெரியகலாறு என்ற ஊரில் தான் நான் நிற்கிறேன். அதாவது இந்த பெரியலாத்து ஊரில் ஒரு முக்கியமான ஒரு சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறாரு. அதாவது பிரதேச சபை உறுப்பினர், பிரதேச சபை மெம்பர் என்று சொல்வார்கள், கணேசநாதன் ஐயா அவர்கள். அந்த சமூக சேவை பல்லாயிரக்கணக்கான சமூக சேவை செஞ்சத்தில் இதுக்கு ஒன்றாகவே கருதப்படுகிறது. அதாவது இன்றைய நாளான வியாழக்கிழமை நேரமானது 9:20க்கு இந்த சமூக சேவையை தொடங்கியிருக்கிறார். அதாவது இந்த கடற்கரையோர பீச்சுன்னு சொல்லப்படும் பொழுதுபோக்கு ஒரு மையத்தை கருத்தில் கொண்டு இதில் நடக்கப்படுற எறியப்படுற பிளாஸ்டிக்குகள் அல்லது ஏனைய உட்காத கழிவு திண்ண கழிவுகளை ஒரு குப்பையை தொட்டி மாதிரியோட கட்டி, அதை என்ன சொல்லப்போனால் குப்பை தொட்டி தான் சேமிப்பு கணக்கோட உருவாக்கியிருக்காரு. அதில் போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழலையும் கருதி மக்களின் நடமாட்டத்துகளுக்கு ஒரு இடையூறு இல்லாத ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழலாக உருவாக்கணும் என்ற கருத்தை கொண்டு ஒரு பொருளை உருவாக்கி அதுக்குள்ளே சேமிக்கிறதுக்கு ஒரு இதை செஞ்சிருக்காரு. ஒரு வழி ஒன்று வகுத்திருக்காரு. அதாவது ஒரு குடோன் மாதிரி ஒரு வழி வகுத்திருக்காரு. எனவே அவற்றை இது சம்பந்தமான ஒரு சில வினாக்களை எழுப்பி அது என்ன செஞ்சாரு என்ன கேட்டுக்கொள்வோம். அண்ணாச்சி வணக்கம், கைதாங்க கிட்ட வாங்க, ரொம்ப சவுண்டாக கதைக்கணும் அண்ணாச்சி. இப்போ அண்ணாச்சி இது எத்தனை வருஷம் வச்சு இந்த வேலை செய்கிறீர்கள்? இன்றைக்கு தானோ இல்லை எத்தனை வருஷம் வச்சு ஐடியா போட்டது? இது சுமார் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல்ல ஐடியா போட்டாங்க இதை செய்யணும்னு சொல்லி. இப்போ தான் இதுக்கு ஒரு வழி ஒன்று பிறந்திருக்கு. இது உங்களோட தனிப்பட்ட காசா இல்லை பிரதேச சபை காசா இல்லாத ஏரியா பொதுமக்கள காசா? இது தனிப்பட்ட காசு, உங்களோட காசு. தனிப்பட்ட காசு. இது மாதிரி ஒன்று வச்சா காணும் இந்த ஏரியாவில். இன்னும் நாங்கள் இதை போல நம்ம ஆறு வைக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஆறு வைக்க போகிறோம். ஊர் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி ஊர் ஃபுல்லாக பெரிய இது தேவைப்பட்டா வெளியூரில் இது எவ்வளோ முடிஞ்சிருக்கணும் கூட சொல்ல முடியுமா? 50,000 முடிஞ்சு. 50,000 முடிஞ்சு. ஊர் ஃபுல்லாக வைக்கிற ஐடியா இருக்கு. ஆறு வைக்கிற ஐடியா இருக்கு. அது முக்கியமான இடங்களை பார்த்து வைக்கிற ஐடியா இருக்கு. உங்களோட சமூக சபை இந்த ஊர் மட்டத்தோட தாண்டி வேறு அயலூர் மட்டத்துக்கு போகுமா? போய்கொண்டிருக்கிறேன். அது உங்களோட தனிப்பட்ட காசு இல்லையா இல்லை பல பேர் காசா இல்லை உங்களோட சகோதர காசா இல்லை அரசாங்கத்தில் காசுகளை வச்சு கொண்டா செய்யுது? தனிப்பட்ட நிதியும் மற்றது ஆஸ்திரேலியாவில் வைத்து கொண்டிருக்கிற சந்தி முறையான தடம் அமைப்பினூடாகவும் வெளியூருக்கு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். சார் வாங்க சார். வேறு சமூக சேவையை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சுருக்கமாக சொல்லுங்கள் சார். பாப்போம், இதை பார்த்து சொல்லுங்கள். வேறு சமூக சேவையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிக நீண்ட காலமாக அந்த சமூக சேவை செய்கிறதுல மும்முரம் கட்டி வரேன். அவருடைய சேவை மிச்சத்தக்கது. தொடர்ந்தும் அவர் இந்த சேவையை இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். சார், நீங்கள் 2 பேரும் இந்த எலெக்ஷன் கேட்டதால் உங்கள் 2 பேருக்கும் ஒரு கருத்து முரண்பாடாக கருதப்பட்டது. அந்த கருத்து முரண்பாடு இப்பயும் அது அப்படியே தேக்க நிலையில் நிற்கா. எலெக்ஷன் என்றது அது ஒவ்வொரு மனிதன் உரிமை சம்பந்தப்பட்டது. யாரும் கேட்கலாம், யாரும் விளையலாம். அதுக்குள்ள எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு ஒன்று இல்லை. ஒரு கருத்து முரண்பாடும் இல்லை. இது நல்ல ஒரு சுபிட்சமான இதாக பயணிக்க இல்லைங்க. கட்டாயம் பயணித்து கொண்டிருக்க. இந்த பெருந்தன்மையான மனதுக்கு எங்களுடைய ஆசானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என்று மறவா உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.